ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸ்ல வந்து கவர் ஆகும். இந்தியா மற்றும் இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா 100% இந்தியாவினுடைய அந்த ஏற்றுமதிகளுக்கு வந்து நியூசிலாந்து வந்து வரி முழுமையாக அந்த வரி ரத்தை வந்து செஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குறு சிறு நிறுவனங்களுக்கு வந்து மிகுந்த பலனுள்ளதாக அமையும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா செராமிக்ஸ், மிதியடிகள், வாகனங்கள், வாகன உதிரி பாகங்களுக்கு வந்து நியூசிலாந்து வந்து 10% வரியை வந்து போட்டிருப்பாங்க. அதையும் இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர பாத்தீங்க அப்படின்னா பால் பொருட்கள், வெங்காயம், சர்க்கரை, நறுமண பொருட்கள், சமையல் எண்ணெய், ரப்பர் உள்ளிட்ட பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருந்து இங்க வரக்கூடிய அந்த பொருட்களுக்கு வந்து இந்தியா வந்து வரி ரத்து பண்ணல. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு வந்து அதற்காக வரி ரத்து வந்து செய்யப்படவில்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இனிமே வரக்கூடிய 5 ஆண்டுகளில் இரு தரப்பினுடைய அந்த வர்த்தகம் வந்து 47,000 கோடி, அதாவது $5 பில்லியன் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அந்த ஒரு வர்த்தகம் வந்து அமைவதற்கான அந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 15 ஆண்டுகளில் இந்தியாவின் உற்பத்தி, உள்கட்டமைப்பு, சேவைகள், புதிய கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கும் உள்ளிட்ட துறைகளில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ரூபாய் 1.9 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக இந்த ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்தாயிட்டு. ஸோ அடுத்ததா பத்ம பால புரஸ்கார விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் தொடக்கம். ஸோ இந்த விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வருடமும் நம்மளுடைய குடியரசு தினமான ஜனவரி 26 வந்து வழங்கப்படும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து பாரத ரத்னா. ஸோ அதுக்கப்புறமா இரண்டாவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன். ஸோ மூன்றாவதாக இருக்கக்கூடியது வந்து பத்மபூஷன். ஸோ நான்காவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ. ஸோ இந்த பத்ம விருதுகளுக்கான அந்த விண்ணப்பங்கள் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பதிவு பண்ணலாம். ஸோ இந்த பத்ம விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 120 விருதுகள் வந்து வழங்கப்படும். அதே மாதிரி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத ரத்னா அவார்டு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வழங்கப்படும். ஸோ அதற்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் 5 பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், அதே மாதிரி பொது விவகாரங்கள், குடிமை பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் துறையில சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் வந்து வழங்கப்படும். ஸோ இது எந்த ஆண்டுல அப்படின்னு பார்க்கும்போது 1954ஆம் ஆண்டுல இருந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ முதலாக பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா அவார்டு வந்து 1954ஆம் ஆண்டுல சி.வி. ராமன், ஸோ அதே மாதிரி ராதாகிருஷ்ணன், வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன், ஸோ மற்றும் ராஜாஜி அவர்களுக்கு வந்து அந்த பாரத ரத்னா அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா துணிச்சல், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சாதனையாளர்களாக விளங்கும் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இதனுடைய அந்த கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் வசிக்கக்கூடிய குடிமகனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 5 முதல் 18 வரை உள்ள அந்த வயதுள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது.